வணக்கம் மக்களே! இது உங்கள் தென்றல் புக். இன்னைக்கு நம்ம தென்றல் புக்ல நைட் ரொட்டீன் பார்க்க போறோங்க. கூடவே என்னோட யூடியூப் ஜர்னி எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன்றதையும் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இப்ப டைம் அரவுண்ட் 8:30 ஆகுதுங்க. என்னோட கிச்சன் இப்படி தான் இருக்கு. டின்னர் ஒர்க் போய்க்கிட்டு இருக்கு. டின்னர் ரெசிபி செஞ்சு முடிச்ச பிறகு சாப்பிட்டுட்டு தான் இத கிளீன் பண்ணவே வரணுங்க. இன்னைக்கு இட்லியும், கார சட்னியும் தான் நைட் டின்னருக்கு பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கும் நிறைய இருக்குங்க. நாளைக்கு மார்னிங் சமைக்கிறதுக்கு எல்லாமே பண்ண போகிறேன். ஸோ இதை பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட நான் பேச வேண்டியதும் பேசிடுறேன். நாளைக்கு சமையலுக்கு நான் முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே உரிக்கணும். அண்ட் கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். நாளைக்கு சமையலுக்கு தேவையான எல்லாத்தையும் ஊற போடணுங்க. இந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது. பேசலாமா? நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் 1 வீக் தாங்க ஆகுது வீடியோ போட ஆரம்பிச்சு. ஆனால் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். ஆனால் கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு தாங்க இருந்தேன். அது ஜஸ்ட்டு 6 மந்த் தான் போட்டிருப்பேன். இமேஜஸ் போட்டு எனக்கு என்ன கண்டென்ட் தெரியுமோ அதை நான் பேசி வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஒரு 6 மந்த் கண்டினியூ பண்ணியிருப்பேன். எனக்கு சப்ஸ்கிரைப் ஆக ஆரம்பிச்சதுங்க ஆக்சுவலாக. பட் சிச்சுவேஷன்னால் குவிட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ். நான் ஜாப் போய்கிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட் 1.5 இயர்ஸாக ஜாப் குவிட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 1 இயர் பேபி இருக்காங்க. அவங்கள வீட்டில் விட்டுட்டு அவுட் சைடில் வேலைக்கு போகிற சுச்சுவேஷன் எனக்கு இல்லை ஆக்சுவலாக. ஒர்க் பண்ணுறப்பே டயர்டாக இருக்குன்னு நடுவில் பால் குடிச்சிட்டு மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஓகே, நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். எனக்கு இந்த 1.5 இயர்ஸில் எந்த விஷயம்னாலையும் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரியே இருக்குது. நம்மளுக்குன்னு நம்ம சம்பாதிச்ச பணம் நம்ம கையில் இருந்தால் தாங்க நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் நம்ம இண்டிபெண்ட்டாகவும் இருக்க முடியும். நம்மளுக்கு பிடிச்ச பொருளை நம்ம ஆசையாக வாங்க முடியும். வீட்டில் இருந்தே நம்மளால் என்ன ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும்னு ரொம்ப சர்ச் பண்ணேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பில் சர்ச் பண்ணேன். இல்லை நம்மளே ஏதாச்சும் ஒர்க் பண்ணலாம், ஸ்டிச்சிங் பண்ணலாம், எம்ப்ராய்டிங் பண்ணலாம், ஆரி ஒர்க் பண்ணலான்னு என்னென்னமோ யோசிச்சேங்க. பட் எதுவுமே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுக்கல. ஸோ ரொம்ப யோசிச்சுட்டு லாஸ்ட் 1 மந்த்தாக இதை பற்றி மட்டுமே நான் திங்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ சடனாக தோணுது தான், நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு இருந்தோமே, அது என்ன ஆச்சு? நம்ம ஏன் அதை எடுத்து நடத்தக்கூடாது? அதை கண்டினியூ பண்ணி சக்ஸஸ் பண்ணக்கூடாது? அதில் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஏன் அச்சீவ் பண்ண முடியாது? நம்மளுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். அதை நம்ம சக்சீட் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சுங்க. ஆஸ் ஏ ஹவுஸ் ஒய்ஃபாக இப்படியே லைஃப் ஓடிடுமோ? காலைல ஏஞ்சோமா, சமைச்சோமா, பாப்பாவை பார்த்துக்கிட்டோமா, பாத்திரம் விளக்கணுமான்னு இப்படியே போயிடுமா? நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை நம்ம எப்படி உருவாக்குவோம்? அப்படின்றத யோசிச்சு யோசிச்சு கடைசியில் யூடியூப்பை செலக்ட் பண்ணிட்டேங்க. இதை மட்டுமே கான்சென்ட்ரேட்டாக வச்சு நான் என்ன நினைக்கிறேனோ அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக குவிட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டும் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதில் நான் சாதிப்பேன். நிறைய பெண்கள் என்ன மாதிரி குழந்தைங்கள வச்சுட்டு வெளியில் வேலைக்கு போக முடியாதுன்ற சுச்சுவேஷனில் இருக்கவங்களும் ஃபஸ்ட்டு எடுக்கிற சாய்ஸ் யூடியூப் தாங்க. அதில் நல்லா சக்சீடாகவும் ஆயிருக்காங்க. அந்த வரிசையில் நானும் வருவேன்ற நம்பிக்கையோடு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் வீட்டில் குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, யூடியூப்பும் ஒரு சாய்ஸ் தாங்க. எடுத்து பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு கேஷ் வர ஆரம்பிச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கான எஃபெக்ட் போடணும். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். மக்களுக்கு ரீச் ஆகணும். மானிட்டர்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சேலரி வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பொறுமையாகவும் வெயிட் பண்ணியும் தாங்க நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணுவோன்னு அந்த பொறுமையும் இருக்கணும். அண்ட் நான் எந்த பாதையை நோக்கி போகணுன்றத நான் கண்டுபிடிச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நீங்களும் உங்களோட வே என்னன்னு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே செலக்ட் பண்ணி அந்த பாதையில் ஓட ஆரம்பிங்க. அப்போ தான் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, நாளைக்கு சமைக்க வேண்டியதில் என்னென்ன ஊற வைக்கலான்றதை பார்த்துடலாம். நாளைக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு வறுவல் பண்ண போகிறேன். பட்டாணி ஊற வச்சுக்கலாம். அண்டு ஸ்நாக்ஸுக்கு பச்சை வேர்க்கடலையே அவிச்சு தர போகிறேங்க. அதை ஊற வச்சிடலாங்க. நம்ம கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஊற வைக்க வேண்டியதும் ஊற வச்சுட்டேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நான் வீடியோஸ் நிறைய போட ஆரம்பிப்பேன். ஸ்டார்ட்டிங் கிளாரிட்டி இருக்காது, வாய்ஸ் கிளியராக இருக்காது, நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நானே இம்ப்ரூவ் பண்ணி பெர்ஃபெக்டான ப்ரொஃபஷ்னலான வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிப்பேங்க. அண்ட் எனக்குமே இன்னும் நிறைய கான்ஃபிடென்ட் லெவல் வரணும் வீடியோ போடுறதுக்கு. ஸோ நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிவிட்டு உங்களுக்கான வீடியோஸை ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா. பை பை.